பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குர்ஆன் கூறும் இறை நேசர்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் திருக்குர்ஆன் 3 விதங்களில் நமக்கு உபதேசிக்கிறது. ஒன்று, ஆயாத்துகள் என்னும் இறைவனின் அத்தாட்சிகளை வல்லமைகளை கூறி இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ற விதத்தில் உபதேசிக்கிறது. இரண்டாவது, அஹ்காம்கள் என்னும் சட்ட விதிகளை கூறி உபதேசிக்கிறது. மூன்றாவது, வரலாற்று படிப்பினைகளை கூறி உபதேசிக்கிறது. இதில் மூன்றாவது விஷயமான வரலாற்று படிப்பினைகளில் நல்லோர்களை பற்றி கூறி அதன் மூலம் நமக்கு வழிகாட்டல்கள் வழங்கப்படுவதை இங்கு நாம் பார்க்கலாம். இது பற்றி அல்லாஹ் குர்ஆனில் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப் ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون. நிச்சயமாக அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கவில்லை, மாறாக இதற்கு முன் உள்ள வேதத்தையும் இது உண்மையாக்கி வைக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் இது விவரித்து காட்டுவதாகவும் நம்பிக்கை கொண்ட சமூகத்தவருக்கு நேர்வழியாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கிறது என்று எடுத்துரைக்கிறார். திருக்குர்ஆனில் சில நபிமார்களின் வரலாறுகள் சொல்லப்படுவது போலவே சில வலிமார்கள் என்னும் நபிமார்கள் அல்லாத இறை நேசர்களின் வரலாறுகளும் எடுத்து எம்பப்படுகிறது. பொதுவாகவே இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு 4 வழிகள் உண்டு. ஒன்று, நுபுவத் நபித்துவம் பெற்றிருப்பது. 2, சுஹ்பத் என்னும் நபியின் தோழமையை பெற்றிருப்பது. 3, ஷஹாதத் என்னும் அல்லாஹ்வின் பாதையில் இன்னுயிரை அர்ப்பணித்தல். 4, விலாயத் என்னும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவது. இந்நான்கில் நுபுவத்தை நாம் முயற்சி செய்து பெற்று நபியாக முடியாது. அது அல்லாஹ்வால் முடிவு செய்யப்படக்கூடியது. யார் இந்த உலகில் நபியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒருவனே தீர்மானிக்கிறான். தபாரக்கல்லாஹு மா வஹ்யும் பிமுக்தஸிப். வஹி என்பது தானாக சம்பாதித்து பெறக்கூடிய விஷயம் அல்ல என்பார்கள் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதுவும் கூட இறுதி நபியாகிய நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத் நிறைவு பெற்றுவிட்டது. இந்நான்கில் 2வது விஷயமான சுஹ்பத் என்னும் நபி தோழமையை பெற்று சஹாபியாகவும் நம்மால் மாற முடியாது. அது நபி அவர்களின் காலத்தோடு நிறைவும் பெற்றுவிட்டது. இந்நான்கில் 3வது விஷயமான ஷஹாதத் என்பதும் கூட எளிதாக கிடைத்துவிடக்கூடியது அல்ல. அதற்கு நேரமும் சந்தர்ப்பமும் கனிந்து வர வேண்டும். இவற்றில் 4வதான விலாயத் என்பது நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களும் கூட முயற்சி செய்து பெற்றுவிடக்கூடிய ஒரு சிறப்பு அந்தஸ்தாக இருக்கிறது. ஆனால் அதுவும் கூட ஒரு மனிதன் ஆசைப்பட்டு கடும் முயற்சி செய்து பெறக்கூடிய உன்னத நிலையாகும். வலிமார்கள் என்றால் யார், அவர்களின் அந்தஸ்து என்ன என்பதை பார்ப்போம். அவர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். மூமின்களே, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள், அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடன் பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இவ்வசனத்தில் அவர்களின் அடையாளமாக அவர்கள் ஈமானுடன் இறையச்சம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் என்கிறார். ஈமான் என்பது நமது அறிவை கடந்த விஷயங்களையும் நம்பிக்கை கொள்வதாகும். மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை நமது அறிவு ஏற்காவிட்டாலும் நாம் அதனை நம்ப வேண்டும். ஈமான் என்பது காலம் கடந்து விடுவதால் கடந்து விடக்கூடிய விஷயமும் அல்ல. அது அந்த காலத்திற்குத்தான் பொருந்தும். இந்த காலத்தில் அது எப்படி சரிப்பட்டு வரும் என்று அந்த நம்பிக்கைகளை தள்ளிவிடவும் முடியாது, கூடாது. இவ்வாறே நமது நட்பு மற்றும் சூழல் எது என்று மாறுவதை கொண்டும் நம்முடைய ஈமான் மாறிவிடக்கூடாது, மாறிவிடவும் முடியாது. வலிமார்களின் நம்பிக்கை அவ்வாறானதுதான். அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை அப்படியே நம்புவார்கள், எடுத்து நடப்பார்கள். அவர்களின் சுய அறிவு, நட்பு, சூழல் என எதுவும் அந்த நம்பிக்கையை கெடுத்து விட முடியாது.
மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் இரையச்சம் உடையவர்களாகவே இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் மேற்கூறிய வசனத்தில் கூறுகிறார். ஆக இந்த நம்பிக்கை, இரையச்சம் ஆகிய இரண்டும் நிறைவாக இருப்பவர்களே விலாயத் என்னும் உச்சத்தை அடைகிறார்கள். ஒருவருக்கு அல்லாஹ்வின் நேசம் கிடைத்து அவர் இறை நேசராக ஆகிவிட்டார், இவ்வுலகத்தின் அனைத்து வஸ்துக்களின் நேசமும் அவருக்கு உண்டாகிவிடும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகில் பிறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஃபிரௌன் ஆயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொன்றார். ஆனால் அவனது மடியிலேயே மூசா நபியை அல்லாஹ் வாழ வைத்தார். இதற்கான காரணத்தை அல்லாஹ் கூறுகையில், மேலும் மூசாவே, நீர் என் கண்முன்னே வளர்க்கப்படுவதற்காக உன் மீது அன்பை பொழிந்தேன் என்று கூறுகிறார். இறைவன் தன் அன்பினால் அக்குழந்தையை காத்தான். எனவேதான் கொடியவன் ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அன்பு உண்டானது. இதே போன்ற நேசத்தை தான் தனது அடியார்களாகிய வலிமார்களுக்கும் அல்லாஹ் நல்குகிறான். அதன் காரணமாக உலகில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அவர்களை நேசிக்கின்றன. நாம் விலாயத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லையெனில் குறைந்தபட்சம் விலாயத்து பெற்றவர்களின் அன்பையும் தோழமையையும் பெறவாவது முயற்சி செய்ய வேண்டும். நல்லோர்களின் நட்பு நன்மையும் நல்லோர்களாக மாற்றும். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்னும் குகை தோழர்களோடு சேர்ந்த நாயும் குர்ஆனில் இடம்பெற்று சுவனம் செல்வது இந்த அடிப்படையில் தான். மேலும் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள் என்று இது குறித்து இறைவன் இறைமறையில் இயம்புகிறார். நமது தக்வாவின் நிறைவு என்பது இது போன்ற நல்லடியார்களோடு சேர்ந்து இருப்பதாலேயே உண்டாகிறது. வலிமார்களோடு சேர்ந்து இருப்பதால், அவர்களின் தோழமையை பெறுவதால் நமக்கு கிடைக்கிற பலன்கள் பல. ஒன்று, மரண வேளையில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியும். கணவன் மனைவி இணைகிற நேரம் உட்பட ஒரு மனிதனை வழிகெடுக்க எல்லா நேரங்களிலும் முயற்சிக்கிறான் ஷைத்தான். அதிலும் கடைசி முயற்சியாக மனிதனின் மரண நேரத்தில் அவனை வழிகெடுப்பதற்காக பெரும் போராட்டமே நடத்துகிறான். அந்நேரத்தில் மனிதனின் கண்களுக்கு அவன் நேரடியாகவே காட்சி தருகிறான். ஈமானின் நிலையை விட்டும் அந்த மனிதனை சருக செய்து தான் வெற்றி பெற முயலுகிறான். இந்த நிலையில் ஒரு மனிதன் ஷைத்தானை வெல்ல வேண்டுமெனில் நல்லோர்களின் தொடர்புதான் அதற்கு துணையாக நிற்கும். தஃப்சீருல் கபீர் என்னும் திருக்குர்ஆனின் மகத்தான விளக்க உரையை நமக்கு தொகுத்தளித்தவர்கள் இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாத்திகர்களோடு பெரும் விவாதம் புரிந்து வெற்றி பெற்ற மேதையும் ஆவார்கள். இவர்களின் மரண வேளையில் ஆஜரான ஷைத்தான் இவர்களிடம் வாதம் செய்ய ஆரம்பித்தான். இவர்களும் பதிலுக்கு ஆதாரங்களோடு வாதிட்டார்கள். ஆனாலும் நேரம் செல்ல செல்ல இவனிடம் நாம் தோற்று போய் ஈமானை இழக்கும் நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்நேரத்தில் தான் அங்கு வந்து அவர்களது நெருங்கிய நேசரான நஜ்முத்தீன் அல் குபரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்பொழுது நீங்கள் சூரத்தில் இஹ்லாஸை ஓதுங்கள். எந்த ஆதாரங்களை கொண்டும் நான் என் இறைவனை நம்பவில்லை, ஆதாரங்களே இல்லாவிட்டாலும் நான் இறைவனை நம்பி இருக்கிறேன், அவ்வளவுதான் என்று சொல்லுங்கள், அவன் ஓடிவிடுவான் என்றார்கள். அவ்வாறு அவர்களும் ஓத ஷைத்தான் தனது முயற்சியில் தோல்வியடைந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். ஒரு மோமினுடைய சஹராத்தின் கடைசி நேரத்தில் அவனது ஈமான் சலாமத்தாக இருப்பதற்கு ஒன்று அவர் இறைநேசராக இருக்க வேண்டும், அல்லது இறைநேசரின் நேசம் பெற்றவராக இருப்பது அவசியம். 2, விலாயத்தின் தொடர்பில் நமக்கு கிடைக்கிற பலன்களில் இரண்டாவது பலன் இஸ்திகாமத், அதாவது வணக்க வழிபாடுகளில் நிலையாக செய்வது, தொடர்ந்து செய்வது என்கிற தன்மை ஏற்பட்டுவிடும். எல்லா நேரங்களிலும் எல்லா வணக்கங்களின் மீதும் ஈடுபாடு குறையாமல் நீடித்து இருக்கும். இபாதத்தின் சுவையை பெற்றுக்கொள்ள முடியும். 3, விலாயத்தின் தொடர்பில் நமக்கு கிடைக்கிற பலன்களில் மூன்றாவது பலன் நமக்கு பணிவுடைய நிலை உண்டாகும். என்னுடைய பார்வையில் என்னை தாழ்வானவனாகவும் பிறருடைய பார்வையில் என்னை கண்ணியமானவனாகவும் காட்டு இறைவா என்ற ஹதீஸின் அடிப்படையில் வாழ்வு மாறிவிடும். விலாயத்தின் உச்சம் ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டால் அவரது செயல்பாடுகளிலிருந்து அல்லாஹ் பல்வேறு அற்புதங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு தடவை மதீனாவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களது கரங்களிலிருந்து குச்சியால் பூமியில் வேகமாக தட்டினார்கள்.
நீ ஏன் நடுங்குகிறாய்? உன் மீது நபியும் அவர்களது தோழர்களும் இருக்கிறார்கள், உனக்கு என்ன ஏற்பட்டது? அமைதியாக இரு என்று உத்தரவிட்டார்கள். அதன் பிறகு மதீனாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதே இல்லை. நபித்தோழர் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகளால் தூக்கிலிடப்பட்டார்கள். 40 நாட்கள் அதிலேயே தொங்க விடப்பட்டு இருந்தார்கள். அவர்களது உடலை கைப்பற்றி வருவதற்காக சென்ற நபித்தோழர் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகையில், அவர்களது உடலை இறக்கி எனது தோளில் போட்டுக்கொண்டேன். ஆனால் சற்று முன்புதான் கொல்லப்பட்டவரை போல் அவர்களின் உடலில் இருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. உடல் சூடு ஆறாமல் இருந்தது என்கிறார்கள். நபித்தோழர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களது மரணத்தின் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து, யார் இறந்து விட்டார்கள்? அல்லாஹ்வுடைய அர்ஷ் இப்படி நடுங்குகிறது என்று கேட்டார்கள். இவ்வாறு இறை நேசம் பெற்ற நல்லடியார்களிடமிருந்து இறைவனால் பல அற்புதங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. விலாயத்தின் நிலையை பெற்றவர்களுக்கு மரணத்தை பற்றிய அச்சம் இருக்காது. மரணத்தை பற்றிய சிந்தனையிலேயே எந்நேரமும் இருப்பார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் மரணம் பற்றிய யஹூதிகளின் மனோநிலையை கூறுகையில், قُلْ يَا أَيُّهَا الَّذِينَ هَادُوا إِنْ زَعَمْتُمْ أَنَّكُمْ أَوْلِيَاءُ لِلَّهِ مِنْ دُونِ النَّاسِ فَتَمَنَّوُا الْمَوْتَ إِنْ كُنْتُمْ صَادِقِينَ وَلَا يَتَمَنَّوْنَهُ أَبَدًا بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ وَاللَّهُ عَلِيمٌ بِالظَّالِمِينَ. நபியே, நேர் கூறுவீராக, யஹூதிகளே, மற்ற மனிதர்களை விட நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் என்று எண்ணுவீர்களானால், மேலும் அவ்வெண்ணத்தில் நீங்கள் உண்மையாளராக இருப்பீர். நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். ஆனால் அவர்களுடைய கைகள் முற்படுத்தி வைத்த பாவத்தின் காரணத்தால் அவர்கள் அதை மரணத்தை ஒரு காலம் விரும்ப மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கு அறிந்தவன் என்று விவரிக்கிறான். யஹூதி மரணத்திற்கு பயப்படுவான், அதை ஆசைப்பட மாட்டான். ஆனால் வழிமாறுகள் நிலை அதற்கு மாற்றமானது. ஒரு ஹதீஸில் வருகிறது, மன் قال في يوم 25 مرة اللهم بارك في الموت وفيما بعد الموت ثم مات على فراشه أعطاه الله أجرا شهيدا. எவர் ஒரு நாளைக்கு 25 தடவைகள் இறைவா மரணத்திலே எனக்கு பரக்கத் செய், மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்விலும் பரக்கத் செய் என்று கூறுகிறாரோ, அவர் படுத்த படுக்கையிலேயே மரணித்தாலும் அவருக்கு ஷஹீதுடைய கூலியை அல்லாஹ் வழங்குகிறார். இப்படி துஆ செய்கிற ஒரு மூமின் எவ்வாறு மரணத்திற்கு பயப்படுவான்? இந்த மனோநிலையே வழிமாறுகளின் மனநிலையாக இருக்கும். திருக்குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட நீண்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்ட இறைநேசர் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 400 நபிமார்களுக்கு பணிவிடை செய்து அவர்களின் தோழமையை பெற்றவர்கள். அந்த நபிமார்களின் தொடர்பிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டவர்கள். தாம் கற்ற ஞானத்திலிருந்து 8 விஷயங்களை அவர்கள் கூறுகிறார்கள். إذا كنت في صلاة فاحفظ قلبك وإذا كنت في مجلس الناس فاحفظ لسانك وإذا كنت في بيوت الناس فاحفظ بصرك وإذا كنت على الطعام فاحفظ معدتك. நீங்கள் தொழுகையில் இருந்தால் உங்களது உள்ளத்தை பேணிக் கொள்ளுங்கள், மன ஓர்மையை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். 2, பிறருக்கு மத்தியில் இருந்தால் உங்கள் நாவுகளை பேணிக் கொள்ளுங்கள். 3, பிறருடைய வீட்டில் இருந்தால் உங்கள் பார்வையை பேணிக் கொள்ளுங்கள். 4, உணவு உண்ண அமர்ந்தால் உங்கள் வயிற்றை பேணிக் கொள்ளுங்கள். 2 விஷயங்களை மறந்து விடுங்கள். 5, நீங்கள் பிறருக்கு செய்த உபகாரங்களை மறந்து விடுங்கள். 6, பிறர் உங்களுக்கு செய்த கெடுதிகளையும் மறந்து விடுங்கள். 2 விஷயங்களை மறந்து விடாதீர்கள். 7, அல்லாஹ் எப்போதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். 8, நிச்சயம் ஒரு நாள் மரணம் வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். யாருக்கு எங்கே எப்படி எப்போது மரணம் வரும் என்பது யாரும் அறிய முடியாத விஷயமாகும். ஆரோக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையிலேயே பலர் மரணித்து விடுகிறார்கள். பல நோய்களுக்கும் மத்தியில் படுத்துக் கொண்டிருக்கும் பலர் உயிர் பிழைத்து கிடக்கிறார்கள். ஆக மேற்கூறப்பட்ட நுபுவத், சுஹ்பத், ஷஹாதத், விலாயத் ஆகிய 4 குறைந்தபட்சம் நமக்கு சாத்தியமான விலாயத்தின் உன்னத அந்தஸ்தை அடைய அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் இயலவில்லை எனில் விலாயத்து உடையவர்களோடு தோழமை கொள்வதிலாவது கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹுவின் அருளை பெற்ற குர்ஆனில் அல்லாஹ் எடுத்து எம்புகிற அந்த இறைநேசர்கள் யார் என்பதை
இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு இறை நேசர்களுடைய தன்மையை வழங்குவானாக, இறை நேசர்களோடு தொடர்புடையவர்களாகவும் நம்மை ஆக்குவானாக. வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.